படுபாவி படுபாவி, என்கிட்டயே ஒரு நைட்டுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். எவ்வளவு நெஞ்செழுத்தம் அவனுக்கு. என் கையால தானே அவனுக்கு சோறு போட்டேன். தம்பியா தானே நினைச்சேன். தம்பி தம்பின்னு தானே கூப்பிட்டேன். இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு சோத்திலேயே விஷத்தை வச்சிருப்பேன். முணுமுணுத்தபடியே சமையல் அறைக்கு சென்றாள் சுஜாதா. சரிப்பா, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. பாவம், அக்னி ரொம்ப பயந்து போயிட்டா போல அப்பா கூற, அக்னியை பார்த்தான் வேதா. அவள் மாடியை நோக்கி நடக்க அவளோடு நடந்தான். அறைக்குள் வந்த அக்னி வேதாவை ஏறிட்டு பார்த்தாள். சாரி, நீங்க தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட சண்டை போட்டேன். மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல அக்னி, நான் கூட உன்னை தப்பா தான் நினைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூர்த்தி தான். அவனை நம்புனது எங்க தப்புதான். சரி, நீ படுத்து தூங்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். டவலை எடுத்துக்கொண்டு அவன் குளியல் அறைக்கு